பிள்ளைகளே, நம் வீட்டில் ஏதேனும் ஒரு சிறிய பழுது ஏற்பட்டால் நம் அப்பா உடனே வந்து அதை சரி செய்வதை பார்த்திருப்போம் இல்லையா? அப்போது அவருக்கு பெரிதும் உதவியாக இருப்பது எது? டூல்ஸ் பாக்ஸ் அல்லது டூல் கிட் என்று அழைக்கப்படும் கருவி பெட்டிதான். இதோ அந்த கருவிகளின் பெயர்களையும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் விவரமாக பார்ப்போம் வாங்க. சுத்தியல், ஹேமர், ஆணி முதலியவற்றை அடித்து உட்செலுத்துவதற்கு பயன்படுவதுதான் சுத்தியல். ரெஞ்ச், திருகு முடுக்கி. ரெஞ்ச் திருகு முடுக்கி, திருகி முடுக்க பயன்படும் கருவிதான் ரெஞ்ச். போல்ட் அண்ட் நட், மரையாணி மற்றும் மரைவில்லை. மரையாணி மரைவில்லையுடன் சேர்ந்தே இயங்கும். சிசர், கத்திரிக்கோல், வெட்டுவதற்கும் நறுக்குவதற்கும் பயன்படும் கருவி சிசர். ரம்பம், ஹேண்ட்சா, பலகைகளை அறுப்பதற்கு பயன்படுவதுதான் ரம்பம். நெயில், ஆணி, மரத்திலோ அல்லது சுவற்றிலோ உட்செலுத்த பயன்படும் இரும்பால் ஆன ஒரு பொருள்தான் ஆணி. அடுத்து கத்தி, நைஃப், வெட்டுவதற்கு பயன்படும் கருவிதான் கத்தி. ஸ்பேனர், மரை திருகி, மரை வில்லையை அதாவது நட்டை முன்னும் பின்னும் திருகுவதற்கு பயன்படும் கருவிதான் ஸ்பேனர். மண்வாரி, நிலத்தில் மண்ணை தோண்டுவதற்கும் மற்றும் வேறு இடத்திற்கு அதை மாற்றுவதற்கும் பயன்படுவதுதான் மண்வாரி அல்லது மண்வெட்டி எனப்படும் ஷவல். பிளையர், இடுக்கி அல்லது குறடு, ஒரு பொருளை பிடித்து இழுக்க அல்லது வெட்ட பயன்படும் ஒரு கருவிதான் பிளையர். ஸ்க்ரூ, ஸ்க்ரூ என்றால் திருகாணி, அதாவது திருகுபுரி உள்ள ஓர் ஆணி. சா மெஷின், அறுக்கும் இயந்திரம், அறுப்பதற்கு பயன்படுவதுதான் சா மெஷின். ஸ்க்ரூ டிரைவர், திருப்புளி, திருகாணிகளை சுழற்ற பயன்படுத்தும் ஒரு எளிய கருவிதான் ஸ்க்ரூ டிரைவர். காக் ஸ்க்ரூ, தக்கை திருகி, ஒரு பாட்டிலின் மூடியை திறக்க பயன்படும் கருவிதான் காக் ஸ்க்ரூ. மேலட், மரத்தினால் ஆன சுத்தியலின் பெயரே மேலட். உளி, சிசல், மரத்தை செதுக்குவதற்கு பயன்படும் கருவியின் பெயர்தான் உளி. மெஷரிங் டேப், அளக்கும் நாடா, அளவையும் தூரத்தையும் கணக்கிட உதவுவதுதான் மெஷரிங் டேப். எலக்ட்ரிக் ட்ரில், மின்துளை கருவி, சுவற்றிலோ அல்லது மரத்திலோ துளையிடுவதற்கான கருவி. சீவுளி, ஸ்கிராப்பர், மரத்தின் மேற்பரப்பை சீவுவதற்கு பயன்படுவதுதான் சீவுளி. ஓ, பாத்தீங்களா குழந்தைகளே, இது மாதிரி இல்லாமல் டூல்ஸ் கருவிகளை உபயோகிக்கும் போது அதை மிகுந்த கவனத்தோடு கையாளணும்.